ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ட்ராவல் விளாக் தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அது எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எங்கள் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியாக நாங்கள் போன இடம் தாங்க வாகமான். வாகமான் எங்கே இருக்குன்னா கேரளாவில் இருக்குங்க. ஸோ அதுக்கு நாங்கள் ஆலப்புழா எக்ஸ்பிரஸில் நைட்டு 8:55 ட்ரெயினுக்கு ஏறினாங்க. ஸோ இதாங்க ஆலப்புழா எக்ஸ்பிரஸ். நாங்கள் முன்னாடி 3 months முன்னாடி ஆஃபீஸில் எல்லோரும் சேர்ந்து புக் பண்ணாங்க. எங்களுக்கு கோச் S8ங்க. ஸோ இதில் நாங்கள் ட்ரெயின் முன்னாடியே வந்து நின்றுட்டோம். அதுக்கப்புறம் ட்ரெயின் வந்தோடனே எல்லாருமே வந்துட்டோமா செக் பண்ணிவிட்டு ஏறணும். இதில் எங்கள் டிஎல் அவங்க ஃபேமிலியோட, அப்புறம் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க அவங்க ஃபேமிலியோட எல்லாருமே வந்தோம். ஸோ எல்லாருமே ஹாப்பியாக என்ஜாய் பண்ணோம். பாருங்கள், ட்ரெயின்லேயே நாங்கள் டிஃபன் கட்டிட்டு போயிட்டு நைட் டிஃபன் சாப்பிட்டோம். என்னென்னு பார்க்குறீங்களா, சப்பாத்தியும் புதினா துவையலும் சாம்பாரும் தாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. அன்றைக்கி டின்னர் அங்கேயே ட்ரெயினில் முடிச்சுட்டு ஆளுக்கு நாங்கள் புக் பண்ணதுனால எங்களுக்கு ஆளுக்கு ஒரு சீட் கொடுத்துட்டாங்க. நைட்டு ஸ்லீப்பர் தாங்க. ஸோ படுத்துகிட்டே தான் போனோம். ஸோ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் பாருங்க. இந்த பக்கம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல செட்டில் ஆகிட்டோம். பாருங்கள், காலையில் ஒரு 4:30 போல் என் பையன் எழுந்து அந்த மேற்கு தொடர்ச்சி மலையை பார்க்கணும் காமின்னு இருந்தான். பார்த்தா ஒன்றுமே தெரியல, ஃபுல் இருட்டு. என்ன ஸ்டேஷன் பார்த்தா பாலக்காடு வந்துடுச்சுங்க. ஸோ எவ்வளோ இருட்டாக இருக்குது இதில். எனக்கு நான் பார்க்குறேன்னா அதுக்கப்புறம் சரியாகவே தெரிலங்க, ஃபுல் இருட்டுங்க. தெரிஞ்சுதாடா? தெரியவே இல்லைங்க. ரொம்ப குழந்தை ஏமாந்துட்டான். என்ன ஸ்டேஷன்னா பாலக்காடு ஜங்ஷனுங்க. ஸோ அங்கே வந்துட்டோம் நாங்கள் ஒரு 4:30 போல். ஸோ அப்படியே பார்த்துட்டு இதுக்கு மேலே வேணான்னு சொல்லிட்டு படுத்துக்கலான்னு படுத்துக்கிட்டோம். சரி, நம்மளுக்கு ஒரு 6:30க்காக இருந்துக்கலான்ட்டு. ரொம்ப இருட்டு, ஒன்றுமே தெரில பாருங்கள். ஆனால் சில்லுன்னு நல்லா இருந்ததுங்க போக போக. ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயே பார்த்தீங்கன்னா சில்லுன்னு காற்று எல்லாம் ரசிச்சுக்கிட்டே போனோங்க. நல்லா என்ஜாய் பண்ணோம். ட்ரெயின் ட்ராவல்னால் இவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாங்க. அப்புறம் பாருங்கள், இங்கெல்லாம் நல்லா நாங்கள் வியூ பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டே இருந்தோம். கேரளாவுடைய அழகை ரசித்து கொண்டே நாங்கள் இந்த ட்ரெயினில் போனோம். பொதுவாக கேரளா சூப்பராக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட் டைமாக நான் கேரளாவுக்கு போகிறேன். ஈவன் கூட ஃபஸ்ட் டைம் தான். நாங்கள் 2 பேருமே ஃபஸ்ட் டைமாக இது ரொம்ப ஆவலோடு இருந்தோம். எப்படி இருக்கும் பாருங்கள், அவங்க வீடெலாம் எப்படி இருக்கா, அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பார்த்துட்டே போனோம். அப்போ ஒவ்வொரு ஜங்ஷனாக வந்தது. நாங்கள் பார்த்துட்டே எப்போ வரும்னு எதிர்பார்த்துட்டே இருந்தோம். அப்புறம் இந்த ஜங்ஷன் இருந்துச்சு. இந்த ஜங்ஷன் பேர் திருச்சூர். ஸோ இங்கேயும் நிறைய பேர் மக்கள் ஏறினாங்க இறங்குனாங்க. இதுவும் பெரிய ஜங்ஷன் தான். எஸ்கலேட்டர் இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல. ஸோ அதை நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க, சூப்பராகவும் இருக்குது. அப்படியே கிளம்பிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் தான் சொல்லிகிட்டே இருந்தாங்க. இங்கே பாருங்கள், இதுதாங்க கேரளாவில் இருக்கிற லாரிங்களாம். லைனாக லாரி நிற்குது. சூப்பராக இருக்குது. நாங்கள் இறங்குற இடம் வந்துடுச்சுங்க. ஸோ இறங்கிட்டோம். நாங்கள் வந்த ட்ரெயினை பாருங்கள், ஃபுல்லாக வியூ பாருங்கள். எங்களோட ஃப்ரெண்ட்ஸும் அப்படியே பாருங்கள் கீழே இறங்கிட்டாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் பேக்லாம் வச்சுட்டு நின்றுட்டுருக்காங்க. கேரளாவில் இந்த ஸ்டேஷனில் நடுவில் ரயில்வே கேட் இருக்குது. 2 அந்த 2 ஸ்டேஷன் நடுவில் கரெக்டாக ரயில்வே கேட்டு கட்டி வச்சுருக்காங்க. ஸோ நல்லா சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே வந்துட்டோம். வெளியே வந்து பார்த்தா கேரளா பஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதில் எங்கள் பஸ் எது, ஏன்னா நாங்கள் வந்து ஜாலி ட்ரிப்பில் அவங்களே புக் பண்ணி கொடுத்துருந்த பஸ்ஸு ரெசார்ட் எல்லாமே. பஸ் எதுன்னு நாங்கள் பார்த்துட்டே இருந்தோம். அப்புறம் எங்கள் டிஎல் கால் பண்ணி டிரைவருக்கு இங்கே இருக்குது வாங்க பின்னாடி நாங்கள். ஸோ அதை நோக்கி தான் நாங்கள் இப்போ போகிறோம். இறங்கி ஒரு டீயை சாப்பிட்டு தாங்க போகிறோம். உங்களுக்கு அந்த ரயில்வே ஸ்டேஷன் எந்த ரயில்வே ஸ்டேஷன் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதை பாருங்கள், இதுதாங்க நாங்கள் எங்களுக்கு புக் பண்ண பஸ்ஸு. ஸோ ஒயிட்டில் அழகாக இருக்குது. எல்லாருமே இதை பாருங்கள் லைனாக லக்கேஜெலாம் வச்சுட்டு ஏற ஆரம்பிச்சிட்டோம். இதுதான் புது பஸ்ஸுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கு. என் ஹஸ்பண்ட் இதை பாருங்கள் திருப்பி வச்சிட்டாரு. நான் உள்ளே ஏறுறேன். உள்ளே
பஸ்ஸில் ஏறினோடனே நம்ம குட்டீஸுங்க வர வைக்கிறாங்க. சொல்லு. அந்த இடத்துல முதல்ல போய் மிடில் சீட்டை பிடிச்சிக்கணும். இவன் தாங்க ஃபஸ்ட்டு போய் பிடிக்க சொன்னோம். உள்ளே ஏறி பிடிச்சிட்டாங்க மிடில். நாங்களாம் பேக்லாம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் வந்தோம். அப்புறம் பாருங்கள், போகும்போதே நல்லா அழகாக இருந்துச்சு சில்லுன்னு. நாங்கள் ட்ரெயினில் அந்த 5:30 வரும்போதே ஃபாக்லாம் நல்லா சூப்பராக இருந்ததுங்க. அந்த சில்லெல்லாம் அனுபவிச்சுன்னு தான் நாங்கள் வந்தோம். அதுக்கப்புறம் இங்கே வந்தோடனே இந்த இயற்கையை பார்த்து அளவில்லா சந்தோஷங்க. அப்புறம் இந்த பஸ்ஸோட சவுண்டில் போடுறேன். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டான்ஸ் ஆடிக்கிட்டே அப்படியே பாட்டு பாடிக்கிட்டே வந்தாங்க, கேளுங்க. ஆக்சுவலி பஸ் வந்துட்டு ஏசி பஸ்ஸு, ஆனால் எங்களுக்கு ஏசி போடல. சீட்டு நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் முன்னாடிலாம் லெக் ஸ்பேஸ் நிறையவே இருந்துச்சு. நாங்கள் ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது அந்த ஃபாகு வந்துட்டு அப்படியே அந்த கீழே அப்படியே அது மேகம் மாதிரி படர்ந்து இருக்கு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப குளிர்ச்சு. ஆனால் அந்த டைமில் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நீங்க எல்லாம் கை கேட்டுங்க. அப்படிங்களா? ஏதோ ஒரு பெரிய ஊர் வந்திருக்குங்க. இதுலேருந்து தான் மலை ஏறும். இதுலேருந்து தான் மலை ஏறுமா? இங்கே தான் வந்துட்டு மலைக்கு அடியில் இருக்கிற ஒரு ஊர். இங்கே வந்துட்டு ஒரு பெரிய பிரிட்ஜு பார்த்தோம். பிரிட்ஜு மேலே இப்போ போயிட்டுருக்கோம். இப்போ கொஞ்சம் தூரம் போன உடனே ஒரு பெரிய நதி வருது. இந்த நதி வந்துட்டு கூகுள் மேப்பில் ஒரு சின்ன காவா மாதிரி கலந்துருக்கும். ஆனால் இது வந்துட்டு ஒரு நல்ல பெரிய நதி மாதிரியே இருக்குது. இதுக்கு மேலே ஏதோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. என்னதுன்னு தெரியல. ஸோ நாங்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே அப்படியே போனோம். அதுக்குள்ளே எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் டான்ஸ் ஆடின்னு பாட்டு பாடின்னு பஸ்ஸு வேறு இப்படி ஆடு அப்படி ஆடு, அவங்களும் ஒரு டான்ஸை பார்த்து நாங்களும் சிரிச்சுக்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம். ஃபஸ்ட் டைமாக எங்கள் ஆஃபீஸோடு நாங்கள் போகிறதுங்க. ஏன்னா நான்லாம் அவ்வளோ சீக்கிரம் ஆஃபீஸோடு போனதில்லை. இந்த டீமில் தான் ஃபஸ்ட் டைமாக நான் போகிறேன். அதுவும் ஃபேமிலியோடு போகும்போது இன்னும் ஹாப்பியாக இருந்தது. அங்கே போய் என்னென்ன பார்த்தோன்றதை நான் வீடியோவில் போடுறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அந்த வீடு, அந்த தென்னை மரம், அந்த இடம் சுற்றி சூப்பராக இருக்குது. எங்கள் பஸ்ஸில் எல்லாம் டான்ஸ் ஆனதை பாருங்கள். பஸ்ஸில் வந்துட்டு 2 விண்டோ இருந்துச்சு. ஒரு கர்டன் கொடுத்துருந்தாங்க. வெயில் அடிச்சிச்சுன்னா கர்டன் வச்சு முடிக்கலாம். இல்லை அந்த கர்டன் தேவையில்ல அப்படின்னா நம்ம நார்மலான விண்டோவை முடிக்கலாம். அப்புறம் க்ரீன் கலர் விண்டோ ஒன்று இருக்குது. அதில் வந்துட்டு அவ்வளோவா வெளிச்சம் உள்ள வரல. அந்த லைட்டிங் எஃபெக்ட்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு பஸ்ஸில். இந்த பஸ்ஸோட பேர் ஆஃப்மேன் பஸ்ஸு. யாராச்சும் இந்த ரூட் வழியாக போகிறீங்கன்னா இந்த பஸ்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது எல்லாமே எங்களுக்கு நாங்கள் பே பண்ணதுலேயே வந்துடுச்சு. இந்த குட்டி பையன் பாருங்கள் என்ன டான்ஸ் அழகாக ஆடுறான். இது எங்கள் கீதா டிஎல்லோட பையன். செம்ம டான்ஸுங்க இவன். ஸோ இது மாதிரி என்ஜாய் பண்ணிவிட்டு சிரிச்சுக்கிட்டே தான் நாங்கள் போனோம். போகவே 3 hours மேலே ஆகிடுச்சுங்க. மேலே டிவி கூட உள்ளே இருக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் டான்ஸ் பார்க்கலாம், அப்புறமா டிவி பார்க்கலான்னு விட்டுட்டோம். இவங்க நியூ கப்புள், இவங்களும் செம்ம டான்ஸு. சாரிங்க, ஃபுல் பாட்டாக போட முடியாது, காப்பிரைட் இஷ்யூ வந்துடும். அதனால தாங்க உங்களுக்கு லைட்டாக போட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஒரே எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு என்ஜாய்மெண்ட்டாக இருந்ததுங்க. பாருங்கள்.
கேரளானாலே அழகு தாங்க. அதுவும் அதில் இருக்க வீடுங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வீடோட அமைப்பு அழகாக இருக்கும். ஸோ சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இன்னொரு ஆறு வந்துச்சு, அது என்ன ஆறுன்னு தெரில. உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ கடைங்க நிறைய இருக்குது. எப்போ வரும் பார்த்துட்டே இருந்தோம். நாங்கள் என்ன பண்ணோம், மார்னிங் ஏறினோடனே அங்கேயே சாப்பிடாம மிஸ் பண்ணிட்டோம். அவங்க என்ன சொன்னாங்க, அங்கே உங்களுக்கு டிஃபன் ரெடியாக இருக்குன்னொடனே சரி போனோம், சீக்கிரம் ஆகிடும்னு நினச்சா பார்த்தா நாங்கள் டிஃபன் சாப்பிடவே 12:30 ஆகிடுச்சுங்க. ஆனால் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. எல்லா ஃப்ரெண்ட்ஸும் டான்ஸ் ஆடிட்டு என்ஜாய் பண்ணிட்டு பேசிகிட்டு வந்துருந்தோம். கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 55-56 பேர் போயிருந்தோங்க. பாருங்கள், பார்க்கும் போது எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதில் ஃபுல் வீடியோ நான் நம்ம சேனலில் போடுவாங்க. அடுத்தது பார்ட் 2 பார்ட் 3ன்னு எல்லோரும் தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், நம்மளுக்கு அழகாக அந்த தென்னந்தோப்பு, வாழைத்தோப்பு, அதுமாரி இயற்கை அழகு சூப்பராக இருக்குது. இதை பார்த்துக்கிட்டே போகணும். பக்கத்தில் அதுக்கப்புறம் வர நம்ம பஸ்ஸில் வர டான்ஸ் ஆடிட்டே இருந்தாங்க. ஸோ அதையும் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ நல்லா என்ஜாய் பண்ண. அப்படியே அடுத்தடுத்த ஊர் வரதையும் நான் பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். பாருங்கள், அதுக்குள்ளே மழை தெரிய ஆரம்பிச்சிச்சு. நியர்பை வந்துட்டோன்னு ரொம்ப மனசுக்கு ஹாப்பியாக இருந்தது. அங்கே என்னென்ன இருக்குது, எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு ஆர்வம் அதிகமாகவே எனக்கு இருந்துச்சு. என் பையனும் ரொம்ப ஒரு ஆர்வமாக இருந்தான். ஸோ மழையெல்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. ஆனால் கொஞ்சம் பயமாக வந்துச்சு. பாருங்கள், சூப்பராக தெரியுது. ஃபாக் லைட்டாக தெரிய ஆரம்பிச்சிது. பாருங்கள், இந்த இடத்துல ஒரு இது இருக்குது, வீடு மாதிரி. அப்புறம் பாருங்கள், நல்லா சூப்பராக தெரியுது. மலை வந்துட்டோம் கிட்ட. ஸோ ஃபஸ்ட்டு எங்களை என்ன பண்ணாங்க, ரெசார்ட்டுக்கிட்ட போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு உடனே டிஃபன் சாப்பிட்டு கிளம்புங்கன்ட்டாங்க. ஸோ 1/2 hour தான் டைம் கொடுத்தாங்க. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. மலை அழகாக தெரியுது. இயற்கை ரொம்பவே அழகுங்க. ரொம்ப எனக்கு பிடிக்கும். இந்த மாதிரி இடத்துக்குலாம் போகணும், பார்க்கணும், நல்லா அந்த ஃபாகோட என்ஜாய் பண்ணணும், மனசுக்கு இந்த மாதிரி இருக்கும். அன்றைக்கி நாங்கள் ஆஃபீஸில் முடிச்சுட்டு அவசரமாக கிளம்பி வீட்டுக்கு பயணிச்சு வச்சு வந்தோம். நம்மளுக்கு ரொம்ப சூப்பராங்க. இந்த இடத்த பார்த்தோன்னே மனசுக்கு ஹாப்பியாக இருந்ததுங்க, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைஞ்சிது. ஸோ சூப்பராக இருந்தது. 2 நாள் தான் டைம், பட் இருந்தாலும் ஹாப்பியாக இருந்தோம். எல்லாமே எப்படி இருக்குது, கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்குப்பா. போட போட்டுற போகிறேன், அசால்ட்டாக பிடிச்சிட்டு வரேன். பிடிக்கும் கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள். இந்த லீவுக்கு நீங்கள் போகிறதுக்கு பிளான் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. பிளான் பண்ணிட்டு போங்க. அங்கே எப்படி இருக்குதுன்னு சீசன் பார்த்துட்டு போங்க. மழை பெய்யுதான்னா, நாங்கள் இது போனது February மாதங்க. ஸோ நீங்கள் சீசனை செக் பண்ணிவிட்டு போங்க. ஏன்னா கேரளாவில் மழை தொடங்கும்னு சொல்லுவாங்க. பார்த்துட்டு எல்லாமே செக் பண்ணிவிட்டு போங்க. அங்கே போயிட்டு என்னென்ன நாங்கள் பண்ணோன்றதை வீடியோவில் 1 by 1 நான் காமிக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ நாங்கள் நியர்பை ரெசார்ட்டுக்கு வந்துட்டோம், வந்து இறங்கிட்டோம். இதாங்க நாங்கள் தங்கியிருந்த ரெசார்ட், மெஸ்ஸி மால். பாருங்கள், இதான் என்ட்ரன்ஸு. ஸோ அப்படியே இப்படி வந்தீங்கன்னா
நம்மளுக்கு சைடில் வழி போகுது. இதில் தான் எங்களை எட் பண்ணாங்க. 1/2 தான் டைம், ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்கன்னாங்க. ஸோ அப்படியே நீட்டாக போகுதுங்களா. நீட்டாக அந்த பக்கமும் ரூம்ஸ் இருக்குது. எங்களுக்கு கீழே கொடுத்தாங்க. ஸோ இந்த டவுனில் தான் இறங்கி போனோம். இந்த டவுனில் இறங்குனா டவுன் போய் அப்படியே கீழே இருக்குது ரூம்ஸு. ஸோ அதில் எங்களுக்கு ரூம் கொடுத்தாங்க. 1/2 ஹவரில் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துருங்க, பேக்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ வச்சுட்டு வந்துட்டோம். இது மேனேஜர் ரூம் போல் இருக்குது. ஸோ நான் அப்படியே மேலே போய் கேன்டீன் போயிட்டு முதல்ல டிஃபன் சாப்பிடுவோம், ரொம்ப பசியில் இருக்கும்னு சொல்லிட்டு மேலே வந்தோம். மேலே தான் நம்ம சாப்பிட்ற இடம். ஸோ அவங்க கொடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா, பூரியும் முட்டை குருமா, முட்டைக்கறி சொல்கிறாங்க, முட்டைக்கறி கூட ஒரு வடை கொடுத்துருக்காங்க, ஒரு ஊத்தாப்பம். ஸோ பூரியும் முட்டை குருமாவும் சூப்பராக இருந்தது. ஆனால் ஊத்தாப்பம் அந்த சட்னிலாம் அந்தளவுக்கு நல்லா இல்லை. பட் எங்கள் பசிக்கு போதும், கொடுத்தா போதும்னு சாப்பிட்டோம். ஆனால் முட்டை குருமா நல்லா இருந்ததுங்க. அங்கெல்லாம் முட்டை குருமா கறி அப்படி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் பாருங்கள் ரெசார்ட் இருந்த இடத்துலேருந்து வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குங்க. ஈவினிங் ஆக இன்னும் எங்களுக்கு சூப்பராக இருந்தது. பையன் பாரு அந்த இடத்துல இருந்தால் நம்ம பஸ் ஏறணும்னு காமிச்சிட்ருக்கான். ஸோ அப்படியே நாங்கள் கீழே வந்து பஸ்ஸுக்கு ரெடி ஆகிட்டோம். ஏன்னா ஒரு இடம் போகலாம் அப்படின்னாங்க. அந்த இடத்த ஃபஸ்ட்டு இன்றைக்கி கவர் பண்ணிட்டேன்னா மீதி நாளைக்கு பார்க்கலான்னு சொன்னாங்க. ஸோ அதனால் மேலேருந்து நாங்கள் இறங்க ஆரம்பிச்சிட்டோம். பாருங்கள் பஸ்ஸில் நிறைய பேர் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க, தெரியுதுங்களா. ஸோ நாங்களும் கடன்னு போய் ஏறிட்டோம். இது ஜாய் ட்ரிப்பில் புக் பண்ணதுனால அவங்க கொடுத்த ரெசார்ட்டு. நீங்களும் இது மாதிரி புக் பண்ணி போனீங்கன்னா எந்த ரெசார்ட் கொடுப்பாங்க, பஸ்ஸும் அவங்களே புக் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ பேக்கேஜ் எங்களுக்கு ஒரு ஆளுக்கு 3950ங்க. 10 ஏஜ் பிலோ 10க்கு ஆஃபு, 10 மேலே ஃபுல் பேங்க. இவனுக்கு 11ன்றதுனால ஃபுல் பே பண்ணிட்டோம். ஓ 3950 × 3 கணக்கு போட்டுக்கோங்க. அப்புறம் ரூமுக்கு சாப்பாடுக்கு எல்லாமே அவங்களே தான். ஃபஸ்ட்டு இதில் எங்கள் ஆஃபீஸ்லேருந்து ஃபஸ்ட்டு போன இடம் நாங்கள் அட்வென்ச்சர் பார்க் தாங்க. பாருங்கள் ரோப் லைனில் ஒருத்தவங்க போகிறாங்க பாருங்கள். எனக்கு ரொம்ப பயம், இதெல்லாம் எப்படி தான் போகிறாங்கன்னு தெரியல. ஹெல்மெட் கொடுத்துட்டாங்க, இருந்தாலும் அறுத்துட்டு விழுந்துருமா ஒரு பயம். ஆனால் சேஃபாக தான் போனாங்க. அதை பாருங்கள் அந்த எண்டு தெரியுது, அங்கே போய் இறங்குறாங்க. அங்கேயே ஒரு ஆள் இருக்காங்க, இறக்கி விடுறாங்க. ஸோ எல்லாம் தைரியமாக போனாங்க. போயிட்டார். சூப்பர். பாருங்க இந்த ஹைட்லேருந்து அந்த தூரம், எவ்வளோ தூரம் இதுக்கு போகிறாங்க. அதேமாதிரி இதில் சைக்கிள்லாம் ஓட்டுறாங்க. இதை பாருங்கள், ஏதோ எங்கள் ஆஃபீஸில் சுரேந்தர் ஒருத்தர் சைக்கிள் ஓட்டினார் பாருங்கள். சூப்பராக போகிற ரோப் சைக்கிள், ஜாலியாக ஓட்டிகிட்டு வராரு. அப்புறம் அந்த நேராக பாருங்கள் இன்னொருத்தர் ஒரு வளையம் மாரி இருக்குது, அதுக்குள்ளே வராங்க. எல்லாம் தைரியம் வேணுங்க. எனக்கு இல்லைக்கா, எனக்கு ரொம்ப பயம். சூப்பர் ப்ரோ. இது அட்வென்ச்சர் பார்க் தாங்க இவங்க லைட்டுன்னு போன இடம் இது. ஸோ இதில் எல்லாமே இதுமாதிரி அட்வென்ச்சர் எல்லாம் இருக்குது. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு அமௌண்ட்டுங்க. ஒன்று வந்து 250, 300 அதுமாதிரி ஒரு அமௌண்ட்டுங்க. இதுக்கு எவ்வளோன்னு தெரில. ஒருத்தர் அது ரோப் லைன் போனாங்களா, அது 250. இந்த பாருங்க சைக்கிளிங், ரோப் சைக்கிளிங் திருப்பி வராங்க. அதுக்கு 350 ரூபா, அதுக்கு 350 ரூபா. 350. ஓ இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்க அப்படியே நிற்கிறாங்க போல, வந்து இவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்படியே இதை பார்த்துட்டு இந்த பக்கம் போகிறாங்க பாருங்கள். இவங்க போகிற இடம் பார்த்திங்கன்னா கிளாஸ் பிரிட்ஜு. இந்தியாவிலே இதான் பெரிய பிரிட்ஜுன்றாங்க. ஸோ இதுக்கு வந்து 350 250 தெரிலங்க. பாருங்கள் ஒருத்தருக்கு அதில் போகிறாங்க கிளாஸ் பிரிட்ஜில். நல்லா சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் தான் போகலங்க, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலான்னு விட்டுட்டோம். ஸோ எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குன்னு ஜூஸ் வாங்கலாம் வந்து அங்கே கடைங்களாம் இருந்துச்சு. சுற்றி இந்த கடையில் போய் நாங்கள் ஒரு ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு வந்தோம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கிட்ஸோட ஏரியா. அதை பாருங்கள், கிட்ஸ் விளையாடுறதுக்கு இதெல்லாம் இருக்குது. சின்ன பசங்க ஜாலியாக இதில் விளையாடலாம். தண்ணி போட்டிங்கு, அதுக்கப்புறம் ஜம்பிங், அந்த ஜம்ப் பண்ணுவாங்களே அது, இது மாதிரி இருக்குது. அப்போ அப்படியே இப்படி பார்த்துட்டு இருந்தால் பேராகிளைடில் யாரோ போகிறாங்க. ஐயோ சூப்பர் சொல்லிட்டு அதையும் வீடியோ எடுத்தேன் பாருங்கள். ரொம்ப பயமாக இருந்துச்சுங்க எனக்கு பார்க்கும் போதே. அவங்க எப்படி தான் வராங்க தெரியல, ரொம்ப தைரியம். கூட ஒரு ஆள் வராங்க. இதுக்கு 4500 அந்த பேராகிளைடுக்கு.
பாருங்கள், இது எங்கள் ஆஃபீஸ்லேருந்து ஒருத்தர் கோடிங்கில் ஒருத்தர் முரளின்றவர் அவர் போகிறாருங்க. அப்பா ரொம்ப தைரியம் தான் அவருக்கு. இவ்வளோ பயமாக இருக்குது. ரொம்ப கிளம்பிடுச்சு. வா, அப்படியே ஃபாக் வேறு சூழ்ந்துருக்கு. சூப்பராக இருக்குங்க. இந்த கண்ணாடி பிரிட்ஜில் நியூ கப்பல் போனாங்க. பாருங்கள் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு. இந்த பொண்ணு ரொம்ப பயந்துட்டாங்க, போகிறேன்றாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் அப்படியே லஞ்சுக்கு சாப்பிடவே இல்லைங்க. ஏன்னா காலைல சாப்பிட்டதே லேட்டு. ஸோ அதனால் எடுத்துகிட்டு வந்த இடமுங்க தேவி ரெஸ்டாரண்ட்டுங்க. இது அவங்களுடைய டைப் உள்ளது. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்டோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி, ரைத்தா, முட்டைங்க. ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் அப்படியே சாக்லேட் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஆப்போசிட்டில் ஒரு கடை இருந்தது. ஸோ அந்த கடையில் போய் சாக்லேட்டுங்க எல்லாம் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு இருந்தோம். பேனு எல்லாமே இருக்குங்க. சாக்லேட் பாருங்கள், விதவிதமாக கலராக ரகரகமாக இருக்குது. சின்ன பசங்களாம் நல்லா லைக் பண்ணுவாங்க. என் பையனும் எது வாங்கிக்கலான்னு கேட்டுட்டு இருந்தான். ஸோ 2 ரூபா சாக்லேட், 5 ரூபா சாக்லேட் அப்படின்ட்டு கம்மி ப்ரைஸ்லேயே வந்துச்சு. ஸோ இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் நாங்கள் எல்லாத்துலேயும் டேஸ்ட்டுக்காக எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஹோம்மேட் சாக்லேட் இருக்குது. நாங்கள் அதை ஒரு பேக்கெட் வாங்கினோம் எல்லாேருக்கும் கொடுக்கறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்திங்கன்னா ஸ்பைசஸ் இருக்குங்க. ஸோ மிளகு, பட்டை, லவங்கம், சீரகம் எல்லாமே இருக்குங்க சுக்குலேருந்து. ஸோ எது வேணுமோ வாங்கிக்கலாம். நாங்கள் மிளகு, சீரகம், பட்டோம். அப்புறம் ஒரு சின்னதாக ஒரு தைலங்க, இந்த நீலகிரி தைலம் மாரி இருக்குமே அதுமாரி இங்கே வாகமானில் ஒரு தைலம் வைத்தாங்க. அதை ஒன்று வாங்கிக்கிட்டோம். ஸோ பாருங்கள், தேன் கூட இருக்குது, ஒரிஜினல் தேன் சொன்னாங்க. ஸோ அவ்வளோதான், எங்கள் பர்ச்சேஸ் முடிஞ்சிட்டு நாங்கள் பஸ் கிட்டே போயிட்டோம். இதான் நாங்கள் பாருங்கள் சாப்பிட்ட ஹோட்டல் ஸ்ரீதேவி ரெஸ்டாரண்ட். ஸோ அப்படியே நாங்கள் போகலான்னு சொல்லிட்டு பஸ்ஸில் போய் ஏறி உட்காந்துக்கிட்டாங்க. எல்லோரும் பொறுமையாக வந்து அவங்களும் பர்ச்சேஸ்லாம் பண்ணாங்க. அப்புறம் அப்படியே ஈவினிங் ஆகிடுச்சுங்க. ஸோ அப்படியே எங்கள் ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு 6 o'clock வந்து விட்டுட்டாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்படியே சில்லுன்னு ஆக ஆரம்பிச்சிச்சுங்க. கிளைமேட்டும் சூப்பராக இருந்தது. ஸோ உள்ளே போகிற இந்த நீட்டில் தான் எங்களுக்கு ரூமு. வியூ பாயிண்ட் எங்களுக்கு இங்கேருந்து பக்கத்துக்கு சூப்பராக இருந்துச்சு. இன்னும் நிறைய இடம் நான் அடுத்த நாள் போனோம். அது என்னன்றது நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த லீவுக்கு நீங்கள் எதாவது பிளான் பண்ணணுன்னா பண்ணுங்கள். ஆனால் ஒரு வாட்டி அந்த இடத்துல சீசன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போங்க. மழைலாம் இருக்கா இல்லையான்ட்டு செக் பண்ணிவிட்டு போங்க. ஸோ நாங்கள் முடிச்சுட்டு எங்கள் ரூமுக்கு வரோம். ஃபஸ்ட்டு கொடுத்த ரூம் ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு மட்டும்தான். இப்போ உங்களுக்கு வேறு ரூம் தரேன்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸ் பாய் இட்டுட்டு போனாங்க. ஸோ நாங்கள் அப்படியே போயிட்டு ரூம் பார்க்கலாம் போனோம். கீழே தானா. ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே வியூ பாயிண்ட் பாருங்கள், உங்களுக்காக நான் காமிக்கிறேன். செம்மையாக இருக்குங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த நீட்டுக்கும் ரூம் இருக்குது. ஸோ நம்மளுக்கு இங்கே இல்லை, நம்மளுக்கு டவுனில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நோக்கி தான் நான் இப்போ போயிட்டுருக்கேன். பாருங்கள், என் வீட்டுக்காரவங்களும் விட்டு என்ன போயினே இருக்காங்க. இது சூப்பராக இதில் இந்த இடம். ஆமாம், கேம்ப் ஃபயர் அங்கே. நாங்கள் இருந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து வியூ பாருங்கள் எங்கள் ரூமுக்கு நேராக சூப்பராக இருக்குது. இதை ரசிச்சுட்டே கொஞ்சம் இருந்துட்டு எங்கள் டயர்டு கூட மறந்து ரசிச்சுட்டு இருந்தோம். அப்புறம் இதான் எங்கள் ரூமு. ஸோ இதை முடிச்சுட்டு நாங்கள் ரெஸ்ட் எடுத்துட்டோம். அப்புறம் ஒரு 9 o'clock கேம்ப் ஃபயர் இருக்க சொன்னாங்க. இது வேறு டீம் ஆடுறாங்க. அப்புறம் எங்கள் டீமும் ஒரு 1 hour கழிச்சு விட்டுறேன்னாங்க. ஸோ கேம்ப் ஃபயர் போட்டு இதான் ஃபஸ்ட் டைம் நான் இதெல்லாம் பார்க்குறேன் நேரில். எங்கள் டீம் இப்போ ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. கிட்ஸ்லாம் பாருங்கள் என்ன ஆட்டம்.
அதுக்கப்புறம் பெரியவங்களும் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லோரும் ஆடுறாங்க. லேடிஸ் ஏன் கம்னது, இவனும் அவங்க அப்பா கொஞ்ச நேரம் நான் வரலான்னு பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் தான் சொன்னேன், நான் போய் கீழே பார்த்துட்டு இருக்கிறேன். அப்புறம் அவங்களும் வந்துட்டாங்க. எல்லாருமே கீழே போய் அவங்க ஆடுறத நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். பாருங்கள், அது எங்கள் கப்பலும் சூப்பராக ஆடுறாங்க. அப்புறம் குட்டி ஆட்டம் செம. அப்புறம் லேடிஸும் நாங்கள் தனியாக ஆடுறோன்னு இந்த பக்கம் வந்து லேடிஸ் ஆடிருந்தாங்க. ஸோ எல்லோரும் சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட கண்டினியூஷன் நான் பார்ட் 2ல் போடுறேன். அடுத்த நாள் எங்கே போகணுன்றதை போடுறேன். தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.